பாலிவுட்டை அதிர வைக்கும் அஜித் லோகேஷ் கூட்டணி. அஜித் குமார் நடிப்பில் AK-64 திரைப்படம் தான் அடுத்ததாக தயாராக இருக்கின்றது. இப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குவது கிட்டத்தட்ட உறுதியான நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு வெளியிட உள்ளது. அஜித் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசும்பொழுது இப்படத்தின் அறிவிப்பு ஜனவரி மாதம் வரும் என்று, படப்பிடிப்பு அதே ஜனவரி மாதமே துவங்கும் என்றும் கூறியிருந்தார். சினிமாவை தாண்டி தனக்கு பிடித்த விஷயங்களை செய்ய தவறாதவர் என்கிற பெயரையும் பெற்று இருக்கிறார் இவர். பல ஆண்டுகளாக சினிமாவில் இருந்தாலும் பெரிதாக ரசிகர்கள் கூட்டத்தை சேர்க்க விரும்பாத அஜித் வெளியிடத்தில் ஒழுக்கம் மீறி நடப்பவர்களையும் கண்டிக்கவும் தவற மாட்டார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அஜித்தின் 65வது படம் குறித்து ஒரு தகவல் தீயாய் பரவி கொண்டு வருகின்றது. அஜித்தின் 65வது படத்தை யார் இயக்கப் போவது என்பது குறித்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்திருப்பதாக சினிமா உலகில் இருப்பவர்கள் கூறி வருகின்றனர். அதாவது அஜித் விரைவில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இந்த தகவல் அஜித் ரசிகர்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திரை உலகினரையும் எதிர்பார்ப்பில் ஆழ்த்தி இருக்கிறது. கூலி படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக ரஜினி கமல் இணையும் படத்தை இயக்குவார் என்று சொல்லப்பட்டது. அதற்கு இன்னொரு பிரபல இயக்குனர் கமிட் ஆகிவிட்டார் எனவும், லோகேஷ் கனகராஜின் அடுத்த படம் கைதி 2வாகத்தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது அருண் மாதீஸ்வரன் இயக்கத்தில் உருவாகும் DC என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்து வருகின்றார் லோகேஷ் கனகராஜ். இப்படத்தை முடித்துவிட்டுதான் கைதி 2 பட வேலைகளை லோகேஷ் துவங்குவார் என தகவல்கள் வர, தற்பொழுது அஜித்தை சந்தித்து லோகேஷ் பேசியிருப்பதாகவும் பரவலாக கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது. ஆதிக் படத்தை தொடர்ந்து அஜித்தின் அடுத்த படத்திற்கான இயக்குனர் தேடலில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார். அதற்காக ஒரு சில இயக்குனர்களிடம் அஜித் கதை கேட்டு வருவதாகவும் தகவல்கள் உண்டு. அந்த வகையில் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜிடமும் அஜித் கதை கேட்டிருப்பார். அவர் சொன்ன கதை அஜித்திற்கு பிடித்து போய் விட்டதால் கண்டிப்பாக இவர்களின் கூட்டணி விரைவில் அமையும் எனவும் தெரிகின்றது. லோகேஷ் கனகராஜ் கூலி திரைப்படம் வெளியான சமயத்தில் சில நேர்காணல்களில் கலந்து கொண்டார். அப்பொழுது தான் அஜித்தை வைத்து ஒரு படம் இயக்க திட்டமிட்டிருப்பதாக கூறியிருந்தார். 100% தனக்கு அவருடன் படத்தில் வேலை பார்க்க ஆர்வம் இருப்பதாகவும், இருவருக்கும் எப்பொழுது டைம் லைன் சரியாக அமைகின்றதோ அப்பொழுது ஒன்றாக வேலை பார்ப்போம் என்றும் கூறியிருந்தார். மேலும் அஜித்திடம் இருக்கும் நடிப்பை வைத்து அவரை ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்க வேண்டும் என்கிற ஆசை இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். எனவே கண்டிப்பாக லோகி அஜித் காம்போவை பார்க்கலாம் என ரசிகர்கள் இணையதளத்தில் பேசி வருகின்றனர்.